பேரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். கேள்வி என்ன வருதுன்னா, இந்த கரூர் சம்பவத்தை குறிப்பா விஜய் அவர்கள் எதிர்த்து ஒரு எழுத்தாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்க எல்லாம் ஒரு கூட்டறிக்கையை தயாரிச்சு வெளியிட்டு இருக்காங்க. அதுல யார் யார் இருக்கா, யார் அந்த எழுத்தாளர்கள், என்ன கூட்டறிக்கை வெளியிட்டு இருக்காங்க? இல்ல அதுல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இடதுசாரி எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க. இடதுசாரி கட்சிகளுக்கு 25 கோடி கொடுத்தார் அப்படின்னு அவங்க விலை போனாங்கன்னா, இந்த முதல்ல எழுத்தாளர்கள்னா சுய சிந்தனைவாதிகள். உதாரணமா என்னையே கூட கேட்பாங்க, சார் நீங்க தேசியவாதியாக இருக்கிறீர்கள், பெரும்பாலும் பாஜக ஆதரவு நிலை எடுக்கிறீங்க, பாஜக சேர்றீங்களான்னு எங்க வீட்டுக்கிட்ட கூட இது கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் சேர இயலாது, எனக்கு பாஜக தவறு செய்தால் அதை கண்டிக்கும் உரிமையும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ நீங்க அவர் போனது சரின்னா எதுக்கு என்றாம்ல ஆரம்பிச்சு ஜஸ்டிஸ் சந்துரு வரைக்கும் கையெழுத்து போட்டுறாங்க. சார் போன மாசம் வேறொரு விஷயத்துல ஜஸ்டிஸ் சந்துரு இதே மாதிரி அறிக்கை விட்டப்ப வேறொரு நீதிபதி பெயர் இருந்தது, நான் என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு அவர் சொன்னார். சோ இந்த மாதிரி ஃப்ராடு மோசடி வேலை செஞ்சிருக்காங்க. அந்த 270+ ஆளுங்க அத்தனை பேரும் ஒத்துக்கிறாங்களா? ஏன் இதை எதுக்காக ஒத்துக்கிறாங்க? சரி, ஏன் கள்ளச்சாராய மரணத்துக்கு இவர் போல, வேங்கைவேலுக்கு ஏன் போல, கிட்னி திருட்டுக்கு இதுவரைக்கும் ஏன் எஃப்ஐஆர் போடல? ஒரு பெண் குழந்தை 10 வயது குழந்தைய பக்கத்து வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு சாதாரண ஆள், அரசியல்வாதி மகன் கூட இல்லை, அவன் 7 நாள் தொடர்ந்தியாக பண்ணப்போ அந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்பினால் ஒரு நாள் வாதாடினால் 25 லட்சத்துக்கு குறையாம வாங்குற 2 வக்கீல்களை வச்சுக்கிட்டு 3 தடவை விசாரிச்சுட்டு எஸ்ஐடி போட்டீங்க. எஸ்ஐடி போடுங்கள்னு உச்ச நீதிமன்றத்துல வாங்கி அவங்களே நேம் பண்ணாங்க. அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சார்ங்கிறது வராமலேயே வழக்க முடிச்சிருக்கீங்க. சரி சார், அந்த வழக்க 5 மாசத்துல முடிச்சிட்டேன்னு பெருமை சொன்னார். ஆனால் இதுல திருச்சியில பிஷப் ஹைமன் தொடக்கப்பள்ளி அப்படிங்கிற பள்ளியில 50 தொடக்கப்பள்ளி மாணவிகளை அந்த ஹாஸ்டல்ல லால்குடியில ஆரம்ப சுகாதார நிலையம், லால்குடி நான் சொல்றதுக்கு காரணம் அன்பில் மகேஷுடைய சொந்த ஊர், அங்க இருந்த அரசு ஆரம்ப சுகாதார டாக்டர் 6 மாதமாக பாலியல் தொல்லை கொடுத்தான். அந்த வழக்கை ஏன் சார் 1 வருஷத்துக்கு மேல நிறுத்தி வச்சிருக்கீங்க? கிருஷ்ணகிரியில போலி என்சிசி கேம்ப்னு சொல்லி அங்கே 13 மாணவிகள்னு சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட, அதாவது வன்முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 2 மாணவிகளுக்கு 5 லட்சம் ரூபாயும், சீண்டல்கள் செய்யப்பட்ட 20 மாணவிகளுக்கு தலா 1 லட்சமும் கொடுங்கன்னாங்க சிபிஐக்கு போகாம. ஆனால் 2 மாசம் கழிச்சு என்ன சொன்னாங்க? வழக்கு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது, நாங்கள் எல்லோரையும் விசாரித்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுது 1,70,00,000 கொடுத்திருக்கோங்கிறாங்க. அப்ப இந்த சீண்டல்கள் தான் எல்லார் பேர்லயும் வச்சா கிட்டத்தட்ட 150 மாணவிகள் சீண்டல் பல பள்ளிகளில் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டுள்ளார்கள். இல்ல வன்கொடுமை பல பேர்னா இது ஏன் சார் இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல? ஆகஸ்ட் 23 இருந்து 24 போய் இதுக்கு என்ன பண்ணுவீங்க? 150 மாணவிகள் எல்லாமே மைனர்ஸ் போக்சோல வந்திருக்கணும். சோ நீங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியல. எனவே இதை எதையுமே கண்டிக்காமல் நாங்கள் திமுகவிற்கு ஆமாஞ்சாமி போடுவோன்றாங்க. ஒண்ணு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விநாச காலே விபரீத புத்தின்னு. அதாவது இந்த கடைசி நேரத்தில் கடைசி 6 மாதத்துல இருக்கிறத மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, இதெல்லாம் எடுபடாது. கடைசி 6 மாசம் கிட்டத்தட்ட அதிமுகவை வீழ்த்துவதற்கு காரணமாக அமைந்தது 3 விஷயங்கள். 1, பொள்ளாச்சியை பற்றி செய்யப்பட்ட பரப்புரைகள். 2வது சாத்தான்குளம். 3வது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு. இப்ப பொள்ளாச்சியில யாரு அந்த சம்பவத்தில் அந்த போலீஸ் டிஎஸ்பியாக அந்த ஊர்ல அன்னைக்கு இருந்தாரோ அவர்தான் அந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சருடைய மகனை காப்பாற்றினார். அவரு தான் கொளத்தூர்ல கமிஷனரா இருந்தார். அப்ப ப்ரமோஷன் கொடுத்தீங்க. அந்த துப்பாக்கி சூட்ல இப்ப அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி பேர்ல விசாரணைக்கு போட்டிருக்கீங்க. சார், ஒரு விசாரணை குழுவை போட்டால் அந்த விசாரணை குழு எதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அதை எல்லாம் போடாம அடுத்த அரை மணி நேரத்துல அவங்க இருக்காங்க. இன்னொன்னு, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அரசாங்கத்திற்காக, அதாவது மாநில அரசுக்கு பயன்படுத்துவது, அதற்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி கமிஷன், 2வது சில முக்கிய வழக்குகளில் நீ அந்த எதிர்தாரர் ஊழல் இருந்தால் அதை சரி செய்ய அட்வொகேட் கமிஷனர்னு போடுவாங்க. உதாரணமாக சிஎஸ்ஐ சர்ச்சில்
அப்படி ஒரு ஊழல் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை நிர்வாகம் செய்ய 2 ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிச்சாங்க. மாச சம்பளம் 10 லட்சம் ரூபாய். அவங்க பென்ஷன் 1 லட்சம் ரூபாய் வாங்குறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம்னு சொன்னால் அப்ப அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு எடுத்துக்கணும். சோ அப்படி வேணும்னு சொன்னால் மாநில அரசு இவங்களை ஏத்துக்கணும். திரு ஹரி பரந்தாமன் கிட்டத்தட்ட 5 வருடமாக லுத்ரன் சர்ச்சுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறார். அவருக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ சம்பளம் இருக்கிறது. இன்னொரு ஒரு மடத்து விஷயத்துல 2 டிஸ்ட்ரிக்ட்ல 4000 ஏக்கர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ராதாபுரத்துல அப்பாவுடைய தொகுதிக்குள்ள மாத்திரம் 3000 ஏக்கர் அந்த மடத்துக்கு சொந்தமான இடம். இன்னொன்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இது அந்த ராதாபுரம் இருக்கிற மாவட்டத்திற்கு 2 நீதிபதிகள் ஒரு நாளைக்கு அந்த நீதிபதி விசாரணைக்கு வந்தால் 50,000 ரூபாய் பிளஸ் பிஏ செலவுக்குன்னு 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு தடவை வந்தா 2 நாள் வந்தாங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய். இது தவிர டிரான்ஸ்போர்ட் தங்கறதுக்கு கொடுக்கணும். அப்ப அவங்க பென்ஷனே 30 நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்க போறாங்க. இது அரசு பணி. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு தனி சம்பளம் கொடுக்கணுமா? இப்படி எல்லாம் பிக்ஸ் பண்றாங்க. 10 லட்சம் சம்பளம்னு ஒரு கேஸ்ல ஒரு நாளைக்கு 50 பிளஸ் 10,000 பிளஸ் டிரான்ஸ்போர்ட். சோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மாநில அரசோடு ஒத்து சென்றால் பல்வேறு லாபங்கள் உண்டு. இப்ப இந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் ஸ்டெர்லைட் வழக்கில் துப்பாக்கி சூட்டுல தூத்துக்குடியில அன்னைக்கு காலையில 100வது நாள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் 100வது நாள்னு சொல்லி பனிமாதா சர்ச்சில இருந்து கூடி பெரிய ஊர்வலம் நடத்தி அதுல 13 பேர் இருந்தார்கள். அதுல இதை விசாரிக்கிறதுக்கு அந்த ஜஸ்டிஸ் கமிஷனுக்கு நெட்ல இருக்கிறபடி 5.6 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது. அவங்க அந்த கலெக்டர் மீதும் 13 போலீஸ் ஆபீசர்கள் மீதும் நடவடிக்கை சொன்னாங்க. அதுல முக்கியமான போலீஸ் அதிகாரி டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று, அதாவது டிஜிபினா மொத்தம் 13 பேர், சட்டம் ஒழுங்கு டிஜிபியா மொத்த டிஜிபிங்கிறோம், சைலேஷ்குமார் இவர்னு சொல்லிட்டு அவர் போன மாதம் தான் ஓய்வு பெற்றார். சார் நீங்க ஆக்ஷனே எடுக்கலன்னா மக்கள் வரி பணத்துல எதுக்கு 5 கோடி? அவங்களுக்கு காரு, வீடு, பங்களா எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. பல்பீர் சிங்னு ஒருவர் இந்த ஆட்சியில வந்து பல்ல புடுங்கினார். அவரை இன்னைக்கு வரைக்கும் 28 முறை சம்மன்ல 3 முறை தான் வந்திருக்காரு. அது இந்தியன் எக்ஸ்பிரஸை சேர்ந்த ஒரு இவர் தொடர்ந்து அவர் வர்றதுக்கு பிறனால நமக்கு செய்தி வருகிறது. அதுக்கப்புறமாக கிட்டத்தட்ட 34 பேர் போலீஸ் கஸ்டடிக்கு அழைச்சிட்டு போய் இறந்ததாக பதிவாய் இருக்கிறது. ஆனால் பதிவாகாம எத்தனை பேர் இருப்பாங்க? இன்னைக்கு அழைச்சிட்டு போய் 2 நாள் கழிச்சு அதுல அடிக்கப்பட்ட தாக்குதல்கள் அதுல இருந்து பிழைக்கலன்னா அது கஸ்டோடியல் இடத்துல வராது, அன்னைக்கே செத்தாதான் வரும். ஈவன் அந்த அஜித்குமார் கேஸ்லயே கூட உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் வீடியோவை யாரோ ஒருத்தன் எடுத்ததுனாலதான் அது ஆதாரம், தெளிவான ஆதாரம் ஆச்சு. இல்லைன்னா அது அழிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு சிபிஐ போறதுக்கு எதிர்க்கிறீங்க. இப்ப இந்த வழக்குல நேற்று கடைசியா ஜட்மெண்ட்டுக்கு வந்துருவோம் சார். நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு 2 விடுமுறைக்கார நீதிபதி, இப்ப நவராத்திரிக்காக விடுமுறை, மத்திய மாநில கோர்ட்டுகள், உச்ச நீதிமன்றம் விடுமுறை காலம்னா அவசர கேஸ் தான் எடுக்கணும். ஏற்கனவே ஒரு ஜுடிஷியல் கமிஷன் போட்டாச்சு, தட் இஸ் ஓய்வு பெற்ற நீதிபதி. ஆனால் மதுரை உயர் நீதிமன்றத்துல என்ன சொல்லிட்டாங்க? அவங்களுக்கு ஜாமீன் கேட்டதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் வெயிட் செய்வோம், சிபிஐக்கு அனுப்ப மாட்டோம்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இங்க வேற விதமா வழக்கு எங்க சென்னை உயர் நீதிமன்றம் அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. 30ஆம் தேதி போட்ட வழக்க 2ஆம் தேதி எடுத்துக்கிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ தாவேகாவை பற்றி பல கமெண்ட் வைக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க எப்படி கூட்டம் போடுறாங்கிறது மிக நிச்சயமாக தப்பு. அவங்க 10 நிமிஷம் பேசுறதுக்கு கூட்டம் போட்டுட்டு அவருடைய பஸ்ஸுக்கு முன்னாடி தார தப்பட்டையை அடிச்சுக்கிட்டு சின்ன கார் போய் ரோட் ஷோ நடத்துறாங்க. அது தவறு. அப்படி போனா அந்த இடத்துலயே போலீஸ் நிறுத்தி நீங்க இவங்களை வெளியேற்றிட்டு ஸ்பாட்டுக்கு போங்கன்னு கொடுத்துருக்கணும். அடுத்தது அவங்க வாங்கின டைம் கரூரை மாத்திரமே எடுத்துக்கிட்டா 3ல இருந்து 10 மணின்னு வாங்கியிருக்காங்க. சார் 10 நிமிஷம் பேசுறவருக்கு எதுக்கு சார் நீங்க 7 மணி நேரம் டைம் கொடுக்குறீங்க? ஆனால் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்ல, இன்ஸ்டாகிராம்ல 11:30 மணிக்குன்னு 12:30 மணிக்குன்னு போடுறாங்க. மக்கள் 10:30ல இருந்து வராங்க. இன்னொன்னு அது நடந்த இடம் ஹைவேஸை ஒட்டின இடம், ஸ்டேட் ஹைவேஸை ஒட்டின இடம். ஸ்டேட் ஹைவேஸுக்கு ஊர்ல இருந்து வெளியில வரவங்க, வெளியில இருந்து ஊர்ல வரவங்க போற இடத்துல ஏன் சார் ஆக்குபை பண்ண விடுறீங்க காலையில 10ல இருந்து? இது எல்லாமே ஒரு நிர்வாகத்திற்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஜனவரி மாதம் அதிமுக கூட்டம் போடணும்னு சொன்னப்ப இந்த இடம் கூட்டம் போடுவதற்கு தகுதியானது இல்லைன்னு எழுத்துப்பூர்வமாக கரூர் போலீஸ் கொடுத்தத அதிமுக எம்பி வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த இன்பதுரை போட்டிருக்காரு. சோ இது எல்லாமே போலீஸுக்கு தெரிந்து இதுல போலீஸுடைய பங்கு 60%. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்து, கூட்டம் நடத்தியதில் தப்பு 70% விஜய் பேர்ல. ஆனால் அப்படி பண்ணிருந்தா அந்த நிமிஷமே தடுத்து கைது கூட பண்ணிருக்கலாம்.
சோ போலீஸ் தான் இதில் பெரும் பங்கு. இதுல திமுக வேறு ஏதாவது தவறான வேலைகள் இந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லல. ஆனால் அந்த இடத்துல மீட்டிங் ஒழுங்கா நடக்கக்கூடாதுன்னு அவங்க திட்டம் போட்டிருந்தாங்களா? இந்த மாதிரி கேள்விகள் மக்கள் மனதில் இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு தான் நம்புறேன். ஆனால் வரும் ஆதாரங்கள் அப்படி இல்லை. எனவே இதுல முழுமையான சிபிஐ விசாரணைக்குத்தான் போகணும். நேத்தைக்கு அந்த நீதிபதி என்ன சொல்றாரு, நான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தேன். விஜய் வண்டியை நிறுத்துறார், 2 பேர் மோதி கீழே சாய்கிறார்கள். ஏன் அப்ப அந்த வண்டியை சீஸ் பண்ணல? ஏன் விஜய் பேர்ல வழக்கு போடல அப்படிங்கிறார். சார், அவங்க பிரேக் பிடிக்கல, 2 நிறுத்தப்பட்ட வண்டி பேர்ல நிறுத்தப்பட்ட கிட்டத்தட்ட ஸ்கூட்டர் டயர்ல மோதி நிறுத்துறாங்க. அவங்க அடி கூட படல. போலீஸ் கம்ப்ளைண்ட்டை எடுக்கணும்னாலே, எஃப்ஐஆர் போடணும்னாலே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஐ மீன் சுயமோட்டவா எடுக்கணும்னா அதுவும் பாதிப்பு இருக்கணும். இன்னொன்னு, ஒருவரை கைது செய்வது, வழக்கு போடுவதுன்னு சேர்க்கறது எல்லாமே ஒரு ஐஓ தான் செய்யணும். இப்ப ஜட்ஜு கைது செய்யன்னே சொல்ல முடியாது. சோ இது எல்லாமே அந்த சொன்ன நீதிபதி திமுக ஆதரவாளர், திமுக முன்னாள் எம்எல்ஏ மகன் அப்படிங்கறதெல்லாம் நான் பார்க்கல. கடைசியாக இன்னொன்னு பண்ணியிருக்காரு, ஒரு எஸ்ஐடிய போட்டிருக்காரு. இது ஒரு அதிகாரி அஸ்ராகருக்கு பேர்ல போட்டிருக்காரு. அவர் மூத்த அதிகாரி, அவர் பேர் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் சிபிஐ கேட்ட வழக்கிலேயே மாட்டேன்னு சொன்னப்ப இவர் ஏன் இந்த மாதிரி புதுசா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? அதை இன்னொன்னு, விஜய் தரப்பே அந்த வழக்குல ஆஜர் ஆகாத நிலையில் இவங்க பண்ணியிருக்காங்க. சோ இதுல ஒருவரை கைது செய்தால் அவருக்கு அனுதாபம் கிடைக்கும்னு விஜய் பெயரை சேர்க்காமல் கீழே இருக்கிறவங்கள சேர்த்திருக்காங்க. விஜய் கட்சியும் இவருக்கு புசி ஆனந்துக்கும் இன்னொருவருக்கும் நம்ம நிர்மல்குமாருக்கும் ஜாமீன் கேட்கிறப்ப அங்கதான் உள்ளூர் கரூர் இது செயலாளரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களேன்னு கேட்கிறாங்க. அப்ப இவரை நம்பி கட்சிக்கு வந்தவங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. ஆனால் அவர் போட்ட உள்ள வீடியோல என் பேர்ல ஆக்ஷன் எடுங்க, நான் தொண்டர்கள் மேலன்னு சொல்லியிருக்கார். அவர் அரசியலில் இருப்பேன்கிறார். இப்ப அவருடைய கட்சியின் மூத்த உறுப்பினராக ஆதவ் அர்ஜுனா டெல்லி போயிருக்கார். அங்கே காங்கிரசின் மூத்த வக்கீல்களை சந்தித்தார். இங்க கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி பெயர்கள் அடிபடுகிறது. இன்னொன்னு, இதுல இருந்து தாய்லாந்திலிருந்து 15 நிமிடம் ராகுல் காந்தி பேசினார் என்று வந்தது, மீண்டும் நேற்றைக்கு ஒரு முறை பேசியதாகவும் செய்தி வருகிறது. அங்கே கூட்டணிக்கு செல்வார் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் பிஜேபி அவருக்கு ஆதரவு தரதுனால அங்க சேருவார்லாம் சொல்றாங்க. சார், அதெல்லாம் வேற விஷயம். 41 மக்கள், குழந்தைகள், பெண்கள் பெரும்பாலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் யார் தப்பு? ஏதாவது சின்ன கலவரம் தூண்டுவதற்கு உள்ளூரில் தலைவருக்கு தெரியாம கூட தொண்டர்கள் செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் வெளியில வரணும். ஆனால் திமுக எந்த ஒரு வழக்கிலும் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. போலீஸ் ஏவல் துறையாகத்தான் செயல்பட்டு வருகிறதுங்கிறது தான் பெரும்பாலும் இருக்கிறது. நம்ம போலீஸ கையை கட்டாம விட்டீங்கன்னா அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவார்கள். நேற்றைய தினம் திரு எடப்பாடி மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க. முந்தானேத்திக்கு மீட்டிங்ல 10 பேருக்கு ஒரு போலீஸ் இருந்திருக்காங்க. 160 மீட்டிங் முடிச்சுட்டேன், இத்தனை நாள் வராத போலீஸ் நேத்து ஏன் வந்தாங்கன்னு கேட்கிறார். சோ போலீஸ் கைகளை கட்டாது செயல்பட்டால் உண்மைகள் வெளியில வரும். வர விடுவார்களா? தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வரணும். திரு விஜய் அவர்களும் தெளிவாக மக்கள் நலனுக்காக போகணும். எனக்கு கூட்டம் வரணும், நான் ஒரு பெரிய பிரபலம் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால எந்த லாபமும் இல்லை. வருபவர்கள் அந்த மதுரை மீட்டிங்ல ரேம்ப் வாக் முடிஞ்ச உடனே போயிட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கறதுக்காக அவங்க வரல. நான் தளபதியை பார்க்கணும் அப்படின்னு வராங்க. இப்ப கூட ஒரு வீடியோ நான் பாக்குறது, அதே தளபதியா அதே கண்ணா மூக்கான ஒரு பெண் கூட ஃபேமிலியோட வர்ற மாதிரிலாம் வருது. இது எதுவுமே அவருக்கு ஓட்டு வாங்கி தரும் கூட்டம் அல்ல. இன்னொன்னு, அவரோடு என்டிஏ சேர்ந்தால் அவருடைய ஓட்டுல பாதி கூட வராது. ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கும் ஓட்டுகள் பெரும்பளவில் மைனாரிட்டி ஓட்டுகள். இவரை முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்பவர்கள், அவங்க ஓட்டு வராது. சோ அவர் காங்கிரஸோடு சென்றால் திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடும் என்ற நிலை. அதிமுக பாஜக முதல் இடத்திலும் விஜய் கூட்டணி 2ஆம் இடத்துக்கும் திமுக 3வது இடத்திற்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற பயம் திமுகவிற்கு வந்து விட்டதோ, அதனால் அதை உடைக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று முயல்கிறார்களோ. சோ எல்லாரையும் மிரட்டுறதுக்கு இப்படி அரெஸ்ட் பண்றாங்களான்னு பயமா இருக்கிறது. எழுத்தாளர்கள்னு சொல்லிக்கிட்டு அருவருப்பாக போய்விட்டார்கள். இந்த கைதுகள் அனைத்துமே சட்டவிரோதம், அரச பயங்கரவாதம். இதை எதிர்க்காதவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்றுதான் நாம் சொல்லணும்.